அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஸ்ரீனிவாசன், மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர், ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, நாகர்கோவில். நம்ம ஏற்கனவே பழைய வீடியோஸில் வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பற்றியும், அது யாருக்கு பண்ணுறோம், எப்படிப்பட்ட டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், ரோபோட்டிக்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கடந்த 2 மாதத்துக்கு முன்னால் எங்கள்கிட்ட நடந்த ஒரு அறுவை சிகிச்சையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஒரு பேஷண்ட் ஸ்டோரியை பற்றி உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். அதாவது ஒரு அ 60 வயசு ஆன ஒரு ஆண் நபர் ஒருத்தரு. அவர் வந்து ஒரு தென்காசி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அப்ப அவங்க வந்து ஒரு அங்க இருக்கக்கூடிய முனிசிபாலிட்டில வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஒர்க்கர். ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இடது கால் வந்து ரொம்ப சிவியரா ஒரு மூட்டு தேய்மானம் ஏற்பட்டு, கால் வளைஞ்சு, இப்ப நாங்க அந்த படத்துல காமிச்சிருக்கிறது மாரி அதிகமான அளவு என்ன செஞ்சுட்டு, கால் வளைஞ்சிட்டு நடக்க முடியாது. ஸோ இந்த கண்டிஷன்ல கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா வந்து ரொம்ப சிரமப்பட்டுருக்காரு. பட் அவருடைய வேலையினால அவருக்கு வந்து லீவ் கிடைக்கல. அவரால வந்து அந்த கால வந்து சரி பண்ண முடியல. தற்சமயத்துக்கு மருந்து மாத்திரையெல்லாம் வலி மாத்திரை வாங்கி சாப்பிட்டுருக்காரு. ஆனாலும் அந்த கால் வளைவு வந்து நாளடைவில என்ன செஞ்சிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டு போய் கடைசியில ரொம்ப அது வந்து இடது கால் வந்து வளைஞ்சு போகக்கூடிய ஒரு கண்டிஷன் வந்திருக்கு. அப்போ லாஸ்ட் இயர் என்ன ஆச்சுன்னா, அது வந்து ரொம்ப வளைஞ்சு இந்த காலே வந்து ஃப்ராக்சர் ஆயிட்டு. இது நெறைய பேர் வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். ஏன்னா, நம்ம மூட்டு வளைஞ்சிருக்கு. இது சாதாரணமா எல்லாருக்கும் வளையிறதுன்னு நம்ம நெனைப்போம். அப்படி கிடையாது. அது ஒரு லிமிட்ட தாண்டி மூட்டு வளையும்போது, அது ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர்ன்னு சொல்லக்கூடிய நம்ம எலும்பு வந்து அந்த வளைவ தாங்க முடியாம டக்குன்னு உடைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாரி ஒரு காம்ப்ளிகேஷன்ல லாஸ்ட் இயர் வந்து அவரு மாட்டியிருக்காரு. அது வந்து அப்புறம் அந்த எலும்பு முறிவ சரி பண்ணி, கட்டெல்லாம் போட்டு எடுத்து, அத வந்து ஒரு மாரி ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவருக்கு வந்து அந்த வேலையிலேருந்து லீவ் கிடைக்க முடியாம அவர் கால் சரி பண்ண முடியல. கடைசியா அவர் வந்து லாஸ்ட் 3 மந்த்ஸ் பேக் வந்து ரிட்டயர் ஆயிருக்காரு. ரிட்டயர் ஆன பிறகு எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாரு. ரோபோட்டிக் மூலமா நாங்க வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்றோம். ஒரே நாள்ல நடந்துரலாம் அப்படிங்கிறது யாரோ அவருக்கு சொல்லியிருக்காங்க. சொன்ன பிறகு அவர் வந்து பார்த்தாரு. இப்ப நாங்க எக்ஸ்ரே எடுத்துக்கும்போது எடுத்து பார்த்தோம். அவர நடக்க வச்சு பார்த்தோம். எல்லாம் எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கால் வந்து இடது முழங்கால் வந்து ரொம்ப அதிகமா தேஞ்சு, கிட்டத்தட்ட ஒரு 30 டிகிரி அளவுக்கு அதிகமா தேஞ்சிருச்சு. மேலும் வந்து அந்த டிபியான்னு சொல்லக்கூடிய எலும்பு வந்து இந்த இந்த சைடுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் எலும்பே கம்ப்ளீட்டா இல்லாத அளவுக்கு என்ன ஆயிட்டு, தேஞ்சு போச்சு. போன் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த போன் டிஃபெக்ட் வந்து அதிகமானனால, அந்த எலும்பே இல்லாத ஒரு கண்டிஷன் வந்து ஆயிருச்சு. ஸோ அப்ப இவருக்கு எப்படி ஆப்ரேஷன் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிஷனலா பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து சுகர் இருக்கு. ஸோ அப்ப சுகர்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு வர சொல்லிட்டு, ஒரு பிளான் பண்ணி அவருக்கு ஒரு டைம் குடுத்து, சுகர்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு வயசானனால அதுக்குள்ள டெஸ்ட் எல்லாம் எடுத்து, அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்றோம். அப்ப ஆப்ரேஷன் பண்ணும்போது என்ன சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த போன் இல்லாத இடத்த நம்ம வந்து மேக்கப் பண்ணணும். மேலும் 20 டிகிரி வளைஞ்ச கால பழையபடி சரி பண்ணணும். சரி மூட்டு தான் வளைஞ்சிருக்கேன்னு பார்த்தோம்னா, மூட்டுக்கு கீழ் பகுதி உள்ள கால் வந்து பழைய முறிவு. நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஏற்கனவே கீழ வந்து என்ன ஆயிருக்கு, ஒரு ஃப்ராக்சர் ஆயிருக்கு. அப்ப கீழ ஒரு ஃப்ராக்சர் ஆயி அது சரியாயிருக்கு, வளைஞ்சிருக்கு. திரும்ப மூட்டும் வளைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு சிச்சுவேஷன்ல அவரு வராரு. ஸோ இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல தான் வந்து நம்ம ரோபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மென்ட் வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ அந்த மாரி ஒரு நீ ரீப்ளேஸ்மென்ட் நம்ம பண்ணும்போது, அத வந்து துல்லியமான முறையில வந்து நம்ம என்ன செய்யலாம், நம்ம வந்து அளவு எடுக்க முடியுது. அப்ப நாங்க சர்ஜரி வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்ட் பண்ணும்போது அது வந்து நம்ம நேவிகேஷன்ல மெஷர் பண்ணி பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 20 டிகிரி கிட்ட ஒரு கால் வளைஞ்சிருக்கு. ஸோ இத வந்து எத்தன டிகிரி நம்ம கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஒரு பிளான் பண்ணி, அந்த கரெக்ஷன் படி நம்ம என்ன செய்றோம், அலைன்மென்ட்டும், பேலன்சிங்கும் அவர நடக்கிறதுக்கு தேவையான எல்லா விதமான ஒரு ப்ரீ பிளான் முதலே பண்ணி, அதுக்கு தகுந்த மாரி நமக்கு என்ன செய்றோம், அறுவை சிகிச்சை செய்றோம். போன் கட்ஸ், பேலன்சிங் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா குடுக்குறோம். அவருடைய அந்த போன் வந்து இல்லாம ஆகக்கூடிய அந்த பாதி எலும்பு இல்லாதத வந்து, ஆ ஒரு வித்தியாசமான ஒரு டெக்னிக்ல அந்த கீழ வைக்கக்கூடிய அந்த இத வந்து லேசா இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணி, அந்த போன் டிஃபெக்ட் தெரியாத அளவுக்கு என்ன செய்றோம், நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டோம். கரெக்ட் பண்ணி அவருடைய முழங்கால வந்து கரெக்ட்டான முறையில சீரமைச்சுட்டோம். சீரமைச்சு ஆப்ரேஷன் எல்லாம் சக்சஸ்ஃபுல் ஆயிட்டு, அத வந்து நம்ம அந்த சீரமைச்சத கூட நம்ம என்ன செய்யலாம், ரோபோட்டிக் மூலமா நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். கரெக்ட்டான அலைன்மென்ட் நமக்கு வந்துருச்சா அப்படின்னு. கரெக்ட்டா வந்துருச்சு. அதுக்கப்புறம் அறுவை சிகிச்சைக்கு பிறகு வந்து அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு 2 நாள் நமக்கு வந்து வலி இல்லாம இருக்கிறதுக்குள்ள மருந்துகள்லாம் குடுத்து, சுகர்லாம் கண்ட்ரோல் பண்ணி, எல்லாமே ரெக்கவரிக்கு தேவையான எல்லா விஷயங்களும் பண்ணோம். கரெக்ட்டா ஒரு 1 வாரத்திலேயே பார்த்தீங்கன்னா, நல்லா நடக்க, கால் மடக்கி நீட்ட எல்லா விதமான இதையும் அவர் நல்லா கோஆப்பரேட் பண்ணாரு. 2வது வாரத்தில அப்புறம் ஊருக்கு போயிட்டு வரும்போது வந்து நாங்க தையல்லாம் எடுக்கிறோம். ஸோ அவங்க வந்து ரொம்ப ஒரு ஒரு ஹாப்பி ஆயிட்டாரு. ஸோ பரவால்ல என்னால நடக்கவே முடியாது அப்படிங்கிற இந்த கண்டிஷன்லேருந்து நம்ம நடந்திருக்கோம். வலி இல்லாம இருக்கோம். கால் நேரா இருக்கு. பழைய உடைஞ்ச காலையுமே வந்து கரெக்ட்டான முறையில நேராக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதில முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க ஃபேமிலியில வந்து அவங்களுக்கு வந்து ஜென்ட்ஸ் யாரும் கிடையாது போல்ருக்கு. அவங்களுக்கு வந்து 2 மகள் தான் இருந்தாங்க. அப்ப அவங்க 2 பேருமே வந்து அவர வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா என்ட்ட கூட்டிட்டு வந்து கன்சல்ட் பண்ணி, ஆ எங்க மேல முழு நம்பிக்கை வச்சு, அந்த 2 பொம்பள பிள்ளைங்களும் அவங்களுடைய அப்பாவுக்கு வந்து கண்டிப்பா
அந்த மூட்டை வந்து சரி பண்ணும் எங்கள் அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு என்ன சொல்கிறது ஒரு வைராக்கியத்தோடு இருந்து அந்த அறுவை சிகிச்சையை வந்து ரொம்ப ஆர்வத்தோடு செஞ்சு முடித்தாங்க. ஸோ அதனால் நம்ம அந்த வீட்டில் இருக்கவங்க வந்து நம்ம வயசானவங்க நிறைய பேர் கால் வளைஞ்சிருக்கும், நடக்க முடியாமல் இருக்கும், பெட் ரிட்டன் ஸ்டேஜில் இருப்பாங்க, வீல் சேரில் இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து அவங்க பிள்ளைங்கள் வந்து ஒரு நல்ல முறையில் அவங்கள வந்து கண்டிப்பாக சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகமும் ஆர்வமும் இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வந்து கூட்டிகிட்டு வந்து எங்கள்கிட்ட லேட்டஸ்ட் டெக்னிக், லேட்டஸ்ட் இம்ப்ளான்ட் போடுறோம், உடனே நடக்க வைக்கிறோம். ஸோ அது மேலே நம்பிக்கை வச்சு அவங்க என்ன செய்கிறாங்க, பண்ணுறாங்க. கடைசியாக வந்து அந்த எண்ட் ரிசல்ட் வரும்போது அவங்க முகத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷம் வந்து ரொம்ப அலாதியானது. ஸோ அதுதான் நம்ம வந்து அந்த வீடியோ நம்ம இது பண்ணியிருக்கோம். அப்பாவுக்கு வந்து முன்னாடி வந்து நடக்க முடியாமல் இருந்துச்சு. இப்போ ஆப்ரேஷன் பண்ண பிறகு அப்பா நல்லா இருக்காங்க, நல்லா நடக்காங்க. இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை. ரொம்ப அவசரம் படுத்துருக்கோம். ஒரு விடிய வேலை கிடைச்சிருக்கு. ஆமாம். ஸோ இந்த மாதிரி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது ரொம்ப அட்வான்ஸான ஸ்டேஜில் நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ பேஷண்ட் வந்து எவ்வளோ மோசமான கண்டிஷனில் இருந்தாலும் நம்ம வந்து லேட்டஸ்ட் இம்ப்ளான்ட் மூலமாகவும் டெக்னாலஜி மூலமாகவும் நம்ம சரி பண்ண முடியும். அதனால் வந்து இந்த மாதிரி மூட்டு தேய்ஞ்சவங்களும் அவங்க வீட்டில் இருக்கவங்களும் சரி அதிகமாக நம்ம வந்து அதை பற்றி பயப்படாமல் அறுவை சிகிச்சைக்கு ஒரு ஸ்டெப் ஏறி வந்து வயசாகிருக்கலாம், சுகர் இருக்கலாம், பிபி இருக்கலாம், நிறைய பிரச்சனைகள் இந்த காலத்தில் இருக்குது. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி நம்ம காலை சரி பண்ணணும், கடைசி காலம் வரைக்கும் எங்கள் அப்பா வந்து யாரோட துணை இல்லாமல் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து நம்ம பிள்ளைகளுக்கு இருக்கும்போது அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு இந்த ஆப்ரேஷன் வந்து ஒரு கிஃப்டாக தான் வந்து நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒரு கிஃப்ட் தான் நாங்கள் வந்து எங்கள் மூலமாக அவங்க பிள்ளைங்கள் வந்து அவங்க அப்பாவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு சந்தோஷமான நிகழ்வுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறோம். ஸோ இதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் உங்கள் பேரண்ட்ஸுக்கோ உங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸுக்கோ தாத்தா பாட்டிக்கோ இந்த மாதிரி ஒரு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். டாக்டர் ஸ்ரீனிவாசன், ஸ்ரீனிவாஸ் ஹாஸ்பிட்டல், நாகர்கோவில். தேங்க்யூ.